பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைமையிலான மகா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இதுல எத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க? இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான முழு விவரம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இது பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மகா கூட்டணி பிரதான கூட்டணிகளாக இருக்கு. அதே போன்று ஜான் சூரத் கட்சியும் பிரசாந்த் கிஷோர் கட்சியும் தேர்தலில் முக்கிய கூட்டணி வகிச்சுட்டு வருது. குறிப்பாக முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிறைவடைய இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் மகா கூட்டணியின் வேட்பாளர்களை கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்வதற்கான மிக முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தேஜஸ்வி யாதவை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் தொடர்ந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அதனை தொடர்ந்து மற்ற வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்து மகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவ் கட்சி இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா கட்சியில் தொடர்ச்சியாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் தேர்தல் நடைபெறுகின்றது அந்த கூட்டணிகளை இறுதி செய்து அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நம் பீகாரில் இருக்கக்கூடிய லாலு யாதவ் அவர்களின் இல்லத்திற்கு வெளியே இருக்கிறோம். உள்ளே தேஜஸ்வி யாதவ் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகின்றார். இந்த சூழலில் தான் தொடர்ச்சியாக அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வெளியே அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். தங்களுடைய தலைவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு உற்சாகத்தோடு தொடர்ந்து காத்திருக்கின்றனர். எந்த நேரத்திலும் ராஷ்டிரிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.